Very good morning to all students. The lesson we are going to watch at today is Women Empowerment in your Civics. உங்களுடைய சிவிக்ஸில் யூனிட் 1 உமன் எம்பவர்மெண்ட் பெண்கள் மேம்பாடு இந்த லெசனை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லெசனில் உள்ள லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கற்றல் நோக்கங்கள், எந்த நோக்கத்துக்காக நீங்கள் இந்த பாடத்தை படிக்கணும், டு நோ த சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஜெண்டர், சமூகத்தில் உள்ள பாலினத்தை பற்றிய கண்ணோட்டத்தை அறியறது. அதாவது ஆண்கள் பெண்கள், ஜெண்டர்னா பாலினம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அதை பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வேரியஸ் ரோல் பிளேட் பை உமன் இன் சொசைட்டி, சமூகத்தில் பெண்களினுடைய நிலை, எந்தெந்த நிலையில் இருக்காங்க பெண்கள், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன், பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் பிளேட் பை உமன் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களினுடைய பங்கு என்ன, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியா ஆஃப் உமன்ஸ் ரைட்ஸ், பெண்களினுடைய உரிமைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். Feminism is not about making women stronger. Women are already strong. It's about changing the way the world perceives that strength. ஃபெமினிசம் அப்படின்னா பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்களை வலிமையாக்குறது மட்டும் கிடையாது. ஏன்னா பெண்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங், அவங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க தான். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வலிமையை இந்த உலகம் உணரும் விதமா உலகறியத்துக்கு செய்யணும், வெளிக்கொணரணும். அதுதான் பெண்ணியத்தினுடைய பொருள். உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி தான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாருங்க, தி எஜுகேட் யூ எஜுகேட் எ மேன், யூ எஜுகேட் எ மேன். ஒரு ஆண் கல்வி கற்றால் அப்படின்னா அந்த ஆணோட போயிடும் அந்த கல்வி. பட் யூ எஜுகேட் எ உமன், யூ எஜுகேட் எ ஜெனரேஷன். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தலைமுறைக்கே கொடுத்த மாதிரி. ஏன் அப்படின்னா அவங்க தங்க குழந்தைங்கள், பக்கத்தில் உள்ளவங்க, சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தாம் பெற்ற கல்வியை பரப்புவாங்க. ஸோ அதனால ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு தலைமுறைக்கே கொடுத்த மாதிரி. டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் லைபிள், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்களை வீக்கர் செக்ஸ், அதாவது பலவீனமான பாலினம், ஆண்களை விட ரொம்ப பலவீனமானவர்கள், பெண்கள் ஸ்ட்ராங்கானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றது அது பெண்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் சொசைட்டி டு என்ஷூர் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாடு நீடித்த நிலைத்த அளவில் முன்னேற்றம் அடையணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த நாட்டில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆண் பெண் அப்படின்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அவங்களுக்கான அதிகார பகிர்வு சமமா இருக்கணும். இது ஆண்களுக்கு தான், இது பெண்களுக்கு தான் அப்படின்ற அதுலயும் வேறுபாடு இல்லாம இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு நீடித்த நிலையான முன்னேற்றம் அடையும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இந்த பாக்ஸ்ல பாருங்க, தி எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட், மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள். பெண்கள் மேம்பாட்டிற்கான முக்கியமான காரணிகள் என்ன, இந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்க இல்லையா. எஜுகேஷன். Education gives one the ability to think wisely and take thoughtful decisions. ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அவங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை அறிவுபூர்வமா சிந்திச்சு அதுக்கு தனித்தன்மை வாய்ந்த சிறப்பான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு கல்வி உதவும். ஸோ அதனால முக்கிய காரணிகள்ல முதல் இடத்துல இருக்கிறது கல்வி. நெக்ஸ்ட், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு. A society which discriminates between two genders can never be empowered. எந்த ஒரு சமுதாயம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை, ஆண்கள் பெண்கள்ன்ற இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குதோ அந்த சமுதாயம் ஒருபொழுதும் முன்னேற முடியாது. டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கிரீட், ரிலீஜியன் எக்ஸெட்ரா. இந்த பாகுபாடு அப்படிங்கிறது ஆண் பெண் பாகுபாடு மட்டும் கிடையாது, அது ஜாதி, இன, சமய, மத வேறுபாடுகளையும் சேர்ந்தது. இந்த வேறுபாடுகள் பார்த்தாலும் அந்த மாதிரியான சமுதாயம் முன்னேற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த எசென்சியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் அப்படின்ற விஷயத்தில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுடைய எக்ஸாமில் கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உமன்ஸ் எஜுகேஷன், பெண்களினுடைய கல்வி, பெண் கல்வி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். Education is one of the most important means of empowering women with the knowledge, skill and self-confidence necessary to participate fully in the development process. கல்வி எதெல்லாம் கொடுக்குது ஒரு பெண் கல்வி கற்கிறதுனால அவருக்கு எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா,
நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அறிவு, திறமை, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா தன்னம்பிக்கை. இது எல்லாமே கொடுக்குது ஒரு பெண்ணுக்கு. பார்ட்டிசிபேட் ஃபுல்லி இன் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அதனுடைய வளர்ச்சி பாதையில அழைத்து செல்வதற்கு தேவையான இந்த அறிவு, திறமை, தன்னம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கறது எது அப்படின்னா கல்விதான். More than 40 years ago, the Universal Declaration of Human Rights asserted that everyone has the right to education. இதுதான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா everyone has the right to education. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற சம உரிமையை கொடுத்திருக்காங்க. எல்லாருமே கல்வி கற்கும் உரிமை உடையவர்கள் தான் அப்படிங்கறத 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. Educating the girl child produces mothers who are educated and who will in turn educate their children, care for their families and provide their children care and support. ஒரு பெண் குழந்தையா இருக்கும்போது கல்வி பயின்றுட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கல்வி அறிவு பெற்றுட்டா அப்படின்னா அவ வளர்ந்து தாயானதுக்கு பிறகு அவளுடைய குழந்தைக்கும் அப்புறம் குடும்பத்தாருக்கு அப்புறம் அவளை சுத்தி உள்ள சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான அரவணைப்பை கொடுத்து அவங்களுக்கும் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. The girl child needs to be educated to acquire knowledge and skills needed to advance her status for social interactions and self-improvement. அவங்களுக்கு தேவையான அந்த சமுதாயத்துக்கு தேவையான கல்வி அறிவினை பெறறதுக்கும் அவங்களுடைய திறனை மேம்படுத்திக்கிறதுக்கும் அவங்களை தகுதியுள்ளவங்களா உயர்த்திக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி தான். சுய முன்னேற்றத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கல்வி தான் வந்து உறுதுணையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது the unmatched importance of female education. Unmatched அப்படின்னா இணையற்ற, ஈடு இணை இல்லாத அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன்னா பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம். பெண் கல்வியினுடைய ஈடு இணையற்ற முக்கியத்துவங்கள். the unmatched importance of female education தான் பார்க்க போறோம். இதுல ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது increased literacy, அதிகரித்த கல்வி அறிவு. Of the illiterate youth across the globe, nearly 63% are female. உலகத்துல உள்ள படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல 63% மாணவர்கள் பெண்கள் தானா. Offering all children education will prop up literacy rates, pushing forward development in struggling regions. இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட நாடுகள்ல பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்படும் பொழுதுதான் பின்தங்கிய நாடுகளும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தல், கடத்திட்டு போவாங்க இல்லையா அதுதான். Women are most vulnerable to trafficking when they are undereducated and poor, according to the United Nations Interagency Project on Human Trafficking. இந்த யுனைடெட் நேஷன் இன்டர்ஏஜென்சி ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரை கடத்திட்டு போறாங்க, அதிகம் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா படிப்பறிவு இல்லாத, அண்டர் எஜுகேட்டட் அண்ட் புவர், வறுமையில வாடக்கூடிய பெண்களை தான் அதிக அளவு இந்த மாதிரியான டிராஃபிக்கிங் கடத்தல்ல பயன்படுத்துறாங்க. அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. Through providing young girls with opportunities and fundamental skills, human trafficking can be significantly undermined. இந்த பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான கடத்தல் விஷயங்கள் எல்லாம் அளவு குறையும், தடுக்கலாம். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரீப்ரசன்டேஷன், அரசியல்ல பிரதிநிதித்துவம். Across the globe, women are underrepresented as voters, as restricted from political involvement. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள், மொத்த பெண்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமானவர் வந்து ஓட்டர், வாக்காளரால மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க யாரும் தலைவராகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது இல்ல. The United Nations Women's Programs on Leadership and Participation suggest that civic education, training and all-around empowerment will reduce this gap. இந்த யுனைடெட் நேஷன் உமன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான பெண்களுக்கு சிவிக் எஜுகேஷன், அதாவது குடிமியல் பத்தின அறிவு. இப்போ நீங்க படிக்கிறீங்க இல்லையா சிவிக்ஸ், ஒரு நாடுனா எப்படி, அந்த நாட்டை எப்படி ரூல் பண்ணணும், அந்த நாட்டில் எந்தெந்த தலைவர்கள் இருப்பாங்க, எப்படி எலெக்ஷன் நடக்கும், எல்லா விஷயங்களும் தான் சிவிக். ஸோ இந்த மாதிரி குடிமியல் அறிவை வந்து ஒரு பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான இடைவெளியை தடுக்கலாம். இந்த பெண்களை வந்து வெறும் வாக்காளராக மட்டும் இல்லாம அவங்களையும் தலைவராக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத சொல்றாங்க இந்த பொலிட்டிக்கல் ரீப்ரசன்டேஷன்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது thriving babies. According to the United Nations Girls Education Initiative, children to educated mothers are twice as likely to survive past the age of 5. The United Nations Girls Education என்ன சொல்றாங்க அப்படின்னா படித்த தாய்மாருக்கும் படிக்காத தாய்மாருக்கும் உள்ள வேறுபாடு. படித்த பெண்களினுடைய குழந்தைகள் 5 வயதுக்கும் மேல அவங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்குது, படிக்காத பெண்களை கம்பேர் பண்ணும் பொழுது.
அப்படின்னு சொல்றாங்க. வளரும் குழந்தைகள். அப்ப குழந்தை வளர்ப்புக்கு கூட கல்வி ரொம்ப முக்கியம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லேட்டர் மேரேஜ். காலம் தாழ்த்திய திருமணம். லேட்டர் மேரேஜ். As suggested by the United Nations Population Fund in underdeveloped countries, 1 in every 3 girls is married before reaching the age of 18. In a region where a girl receives 7 or more years of education, the wedding date is delayed by 4 years. படிக்காத பெண்கள் வசிக்கிறாங்க இல்லையா? அந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 18 வயதுக்கு உள்ளாகவே அவங்களுக்கு திருமணம் நடைபெற்று விடுது. அதாவது குழந்தை திருமணம் அப்படிங்கிறது படிக்காத பெண்களிடையே பரவி இருக்குது. ஆனா, அதே நேரத்துல ரிசீவ் 7 ஆர் மோர் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் 7ஆம் வகுப்பு அல்லது அதுக்கு மேல கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேரேஜ் வந்து 4 வருஷம் வரைக்கும் லேட்டா தான் நடக்குது. அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்கம் பொட்டன்ஷியல். வருமான சாத்தியம். Education also increases a woman's earning capabilities according to the United Nations Educational, Scientific and Cultural Organization. A single year of primary education has shown increase a girl's wages later in life by 20%. வருமான சாத்தியம் அப்ப ஐக்கிய நாடுகளினுடைய கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு, அதாவது நம்ம யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். UNESCO அதை தான் சொல்லுவோம். அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றா கூட அந்த பெண்ணினுடைய வருவாயில 20% அதிகரிக்குது. இப்ப எந்த படிப்பறிவுமே இல்லாம ஒரு வேலைக்கு போறதை விட ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 20% அளவுக்கு அதிகரிக்கிறதா யுனெஸ்கோ நிறுவனம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராஸ்பரிங் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேம்படுதல். Gross domestic product also rises when both girls and boys are being offered educational opportunities. When 10% more women attend school, GDP increases by 3% of average. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து உயருது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% பெண்கள் வந்து கல்வி அறிவு பெற்றுட்டா கூட அந்த உள்நாட்டு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் உயருது. அந்த அளவுக்கு பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமை குறைப்பு. When women are provided with equal rights and equal access to education, they go on to participate in economic activity. Increased earning power leads to reduction in poverty level. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கல்வி அறிவு பெற்றுட்டா அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா படிச்சுட்டு வேலைக்கு போகுவா. வேலைக்கு போனா அவ ஏர்ன் பண்ணுவா. அப்ப அவங்களுடைய குடும்பத்துல உள்ள வறுமை ஒழிக்கப்பட்டு அவங்களுடைய பொருளாதார ரீதியா அவங்க வந்து முன்னேறுவாங்க. இததான் சொல்றாங்க பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி, வறுமை குறைப்பு. பெண்கள் கல்வி கற்கிறதுனால அந்த குடும்பத்தினுடைய வறுமை ஒழிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க. சாவித்ரி புலே as a tradition breaker, the first female teacher at the first girls school. இவங்க இந்த போட்டோல இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் வந்து சாவித்ரி புலே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண் பள்ளியினுடைய ஆசிரியர். இவங்க ஒரு பெண்களுக்கான பள்ளியை நடத்தினாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தாக்கா ஜோதிராவ் புலே அப்படின்னு. ஜோதிராவ் புலே இஸ் ரெமெம்பர்ட் as the champion of women's education in India. He along with his wife சாவித்ரி புலே. இவங்களுடைய கணவரோட பேர் வந்து ஜோதிராவ் புலே. இவங்க 2 பேரும் இணைந்து பெண்களுக்கான முதல் ஸ்கூலை திறந்தாங்க. எப்ப அப்படின்னா he along with his wife சாவித்ரி புலே opened the first school for girls in 1848. 1848ல பெண்களுக்கான முதல் பள்ளியை திறந்து பெண் கல்வியை அறிமுகப்படுத்திய முதல் பெண் ஆசிரியர் இவர்தான். இவர் பேரு சாவித்ரி புலே. நீங்க நல்லா அதை படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுடைய எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இந்த உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் படி இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த லெசனுக்குள்ள புக் பேக் கான்செப்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தரேன்.